எங்க போற எங்கடா போற? மாடா மனுஷனா நான் சும்மா வச்சுன்னு ஏன் சாட்டில அடிவா மாட்டீங்களா? ஒரு அடிக்கலாம் ஒரு அளவுக்கு அடிக்கிறதுக்கா? ஏன் நாங்க கஷ்டப்படல? என்ன கஷ்டப்படுறோம்? உட்காந்து கிக்கு புக்குன்றான். அவரு டொக்கு புக்குன்றாரு. அதனால ஒருத்த ஜிஞ்சான்னு போடுறான். அம்மான வெறுப்பேத்திக்கிறீங்களே போலாம் வெளியே அது சப்ளை கூட பண்ண மாட்டேன் போ. என்னடா வார்த்தை? நீ வாய மூடு. சொன்ன பேசுறது நியாயமாடா? சும்மா என்கிட்ட பேசாதமா. தூக்கி போட்டு நக்கிட்டு நறுக்கிட்டுங்க. சும்மா பேசு. நீயோ வளர்ந்து பருவமடைந்து விட்டாய். காலகாலத்தில் உனக்கு திருமணம் செய்து பார்க்க வேண்டும் என்று அண்ணன் மனதில் எண்ணம் தோன்றியது. அதற்காக உன்னிடம் சம்மதம் கேட்க வந்திருக்கிறேன். நானும் ஒரு ஆண் மகன் தானே. எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணி எனக்கு ஒரு கூட கிடைக்க மாட்டேன். சொல்ல முடியாது. ஒன்னில அந்த உடுக்கடிச்ச பையன் உனக்கு ரெண்டு பொண்ணு தம்பு கடிச்ச பையன் கதையா இருக்கணும் உங்க கதை. அண்ணன் பார்த்தா கோபாலு. அண்ணா இத பாருங்கண்ணா, தீர்மானம் என்பதெல்லாம் எனக்கு வேண்டாண்ணா. ஏனென்றா நான் காலம் எல்லாம் உங்க கூடவே இருக்கணும். கூடவே நான் இருக்கணும், கூடவே நான் இருக்கணும். குலசாமி போல நானும் தான் ஆகணும். கஜா டேய் யாரவா டேய் எங்க போற எங்கடா போற? மாடா மனுஷனா நான் சும்மா வச்சுன்னு ஏன் சாட்டில அடிவா மாட்டீங்களா? ஒரு அடிக்கலாம் ஒரு அளவுக்கு அடிக்கிறதுக்கா? ஏன் நாங்க கஷ்டப்படல? என்ன கஷ்டப்படுறோம்? உட்காந்து கிக்கு புக்குன்றான். அவரு டொக்கு புக்குன்றாரு. அதனால ஒருத்த ஜிஞ்சான்னு போடுறான். அம்மான வெறுப்பேத்திக்கிறீங்களே வெளியே அது சப்ளை கூட பண்ண மாட்டேன் போ. போய் எங்கன்னா போய் தாக்கி போ. நான் வர மாட்டேன். கம்பெனில வாங்கிற 6 லட்சத்தை கட்டிட்டு கிளம்பிடு. எவ்வளவு? 6 லட்சம் ரூபா. பணம் நீ யாரு வச்சுன்னு கொடுத்தா? யாரு வச்சுன்னு பணம் கொடுத்தா? கம்மால வச்சுன்னு கொடுத்தோம். என்னதா கம்மால வச்சுன்னு? சத்தியமா உண்மைதான், போய் சொல்ல மாட்டேன். அந்த ரேணுங்க அம்மா புண்ணியத்துல சொல்றேன். எங்க அம்மால வச்சு தானே பணம் கொடுத்தா? கம்மால வச்சுதான்டா. நீ எங்க அம்மால வச்சு எங்க அம்மால பக்கத்துல வச்சுன்னு பணம் கொடுத்தல சாட்சிக்கு பணம் வேணுமா? ஆமா. போய் எங்க அம்மா சிவகாமி மயிர் போடுங்க. ஏண்டாப்பா பணம் கொடுத்தது இல்லாம நாங்க தான் செய்யணுமா? போய் புடுமா போ. இந்த நாடகத்தில் இருந்தா மட்டும்தான் பேர் புகழ் மோர கடையின் ஒரு பூவாரச மதுபடத்தை அறுத்து விட்டு நீ எடுக்காத வரவனாச்சு அப்படின்னு ஊர் உலகம் எல்லாம் பேசுறாங்களே. எதனால? கலைக்குடா, இந்த கலைக்கு மரியாதை கொடுக்குறாங்கடா. ஏமாண்டா இங்க இருந்தாதான் உனக்கு பேர் புகழெல்லாம் வரும். இந்த வேலையை விட்டுட்டா வேற என்னடா வேலை தெரியும்? என்ன வேலை தெரியுமா? வேற என்ன வேலை தெரியும்? ஊரு தலைவர் வச்சு நீ சாராய கடை வச்சு போயிட்டு போயின்னு இதுக்கான ஊர்ல தேர்ந்தெடுக்கிறாங்க தலைவர். நீ ஒரு நல்ல வேலை தேடி எதுனா எனக்கு ஒரு வேலை சொல்ல. உனக்கா பக்கத்துல சால்னா கடை போட்டு கொடுத்துட்டான். சால்னா கடையா? சால்னா கடை. உனக்கு என்ன வேலை, எனக்கு என்ன வேலை? எனக்கு விக்கிற வேலை, உனக்கு நக்கற வேலை. அவர் யார்? ஒரு சிவனடியார். அவர் பார்த்து அந்த வார்த்தை சொல்லு. ஊரகா நக்கி தான் சாப்பிட அப்படியே துண முடியுமா? எனக்கு திருமணம் செய்த அழகு பார்க்க வேண்டும் எங்களுடைய ஆசை. உண்மைதான் பாருங்க. ஒரு பெண்ணாக பிறந்துவிட்டால் 7 பருவங்கள் என்று உரைப்பார்கள். பேதை, பெதுமை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிடம் என்று உரைத்திருக்கிறார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது காலத்தில் எனக்கு திருமணம் செய்த அழகு பார்க்க வேண்டும் எங்களுடைய ஆசை.
நான் யாரண்ணா பிறந்த நாள் முதலாக மாறி அவனை நினைத்து அந்த படவேற்று ரேணுகம்பவை நினைத்து காலமெல்லாம் அம்மனுக்காக தொட்டுகள் செய்ய வேண்டும் என்று பிறந்தவள். அப்படி இருக்கிற பொழுது திருமணம் என்பதெல்லாம் எனக்கு வேண்டாம். நான் காலமெல்லாம் கூடவே இருக்கிறேன். தங்கா, என் மனதில் உள்ள ஆசைகள் தெரிந்து கொள்ளாமல் சொல்கிறாயே. நீ வளர்ந்த பிறகு உனக்கு எப்படி எல்லாம் திருமணம் செய்ய வேண்டும் என்று மனதில் எனக்கு எவ்வளவு ஆசை இருக்கு தெரியுமா? எப்பொழுது அந்த நாள் வரும் என்று பார்த்திருந்தேன். இன்று தான் வந்தது அந்த நாள். அண்ணே, உனக்கு எப்படி திருமணம் செய்து வைக்க வேண்டும்? காமாட்சி மீனாட்சி பெரியம்மா. நாம் இருவரும் ஏழ்மை குடியில் தான் பிறந்திருக்கிறோம். ஆனால் உனக்கு அனைவரும் போற்றும் அளவுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று அண்ணனால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பொன்பொருள் செல்வத்தோடு செய்து வைப்பேன். எப்படி தெரியுமா? நம் நாட்டில் எத்தனை வீதிகள் இருக்கிறதோ அத்தனை வீதிகளிலும் விழா கோலம் புகுந்தது போல் பார்க்கும் இடம் எங்கும் தீர்க்க மனம் நிறையும் அளவிற்கு எப்படி தெரியுமா? வீதிக்கெல்லாம் உனக்கு நினைவிருக்கிறதா? நாம் இருவரும் பிறந்தவுடனே சிறு வயதில் நம்மை பெற்றெடுத்த தாய் தந்தை நம்மை விட்டு சென்று விட்டார்கள். அன்றையிலிருந்து இன்று வரை உனக்கு தாய்க்கு தாயாகவும் தந்தைக்கு தந்தையாகவும் நான் தானே உன்னை வளர்த்து வருகிறேன். எவ்வித குறையும் இல்லாமல் இருக்கிறதா? அப்படி பெற்றெடுத்த தாய் தந்தை இருந்து உனக்கு திருமணம் செய்து வைத்து உன் வயிற்றில் பிறக்கும் குழந்தையை ஆசையாக எடுத்து கொஞ்சம் வேண்டும் என்று தாய் தந்தைக்கு எவ்வளவு ஆசை இருந்திருக்கும். அதே ஆசைதானே எனக்கு இருக்கும். உனக்கு திருமணம் செய்து வைத்து உன் வயிற்றில் பிறக்கும் குழந்தை எடுத்து தாய் மாமன் என்ற முறையில் ஆசையோடு கொஞ்சம் வேண்டும் என்று எனக்கு ஆசை இருக்காதா? அண்ணா எப்படி அண்ணா? 10 பிள்ளை தங்கச்சிக்கு பழக்கணும். அந்த காலத்துல ஒரு டசன் 10 அந்த காலத்துல வந்து இயற்கையா உணவு சாப்பிட்டாங்க. 10 புள்ள 12 உரு பெத்துக்குவாங்க. அதுக்கு முன்ன நான் கூழ் கஞ்சி அந்த மாதிரி சாப்பிடுவாங்க. இப்ப என் சக்காச்சி சிக்கன் ரைஸ் எக் ரைஸ் நூடுல்ஸ் இட்லி வடை பச்சனார்னா ஒரு புள்ள பெத்து 40 அடி முக்குட்டு என்ன பண்றது?
ஆரிரரோ ஆராரோ ஆரிரரோ ஆராரோ ராரி ஆராரோ ராரி ஆராரோ ஆரிரரோ. நிரூபிக்கிறாரு, வேற ஒண்ணும் கிடையாது. 10 புள்ள பேத்துக்கணும், பாவாடை சட்டை தச்சு போனா, ஏன்னா இவரு டைலர், நாட துணி தைக்கிறவரு. அதனால அவன் பாக்காலத்துல நாட துணி தைக்கிறாரு. அதனாலதான் இப்ப விளம்பரம் பண்றாரு, நான் பாவாடை சட்டை தச்சு கொடுக்கணும். சூப்பரு பாட்டுலாம் எங்க யோசி யோசனை எங்கிட்ட வச்சு தெரியல. அவருக்கு வரதே இல்லை, உனக்கு வந்து சொல்றேன்னா வைத்தியில பிய துணுவாங்க. தச்சு விடுங்க. மொத்த பேர் ஏமாத்த ஏமாத்த முடியுமா? நல்ல பிள்ளை தானே, அவன் கிறக்க சரியானா. ஆடி போய் ஆடி வந்தா டாப்பா வருவானா. இத பாருங்க, இதெல்லாம் வேண்டாம். இன்று வெள்ளிக்கிழமை அம்மனுடைய ஆலயம் செல்ல வேண்டும். அம்மனுடைய அனைவருக்கும் வேண்டாம். அண்ணா வீட்டு அரிசியில பருப்புல புதிய ஸ்ரீதேவி, கவலை கொள்ளாதே. வீட்டிற்கு எத்தனை என்னென்ன தேவையோ அனைத்தும் நான் வாங்கி வருகிறேன். அம்மனை வணங்க செல்கிறார். நாடோ கெட்டு கிடக்கிறது. பெண்களுக்கு பாதுகாப்பு என்பது இல்லாமல் இருக்கிறது. உன் தங்கச்சி நெருப்பண்ணா, என்னிடத்துல ஆண்கள் நெருக்கவே முடியாது. அம்மனை வணங்கி விட்டு நல்ல முறையில் சீக்கிரம் வந்து சேரு. ஆமா, நேசமணி கோபாலு பின்னால வடிவேலு ஓடி சிஷ்யா, அருமையா இருந்துச்சு. டீ ரொம்ப சக்கரை அதிகமா இல்லாம கம்மியா இல்லாம சாப்பாடு எப்படி ஐயா விட்டல மனுச்சு தோல்ச்சா போச்சு. மாதிரி வயசுல சின்ன வயசு முன்ன வச்சுக்கிட்டே என்னடா என்னடா குறை. சிக்கன் குழம்பு, சிக்கன் கவாப்பு, சிக்கன் 65 சுடா சுட எனக்கு பிடிக்கல. குறையா கறிக்குழம்புல குறையா ரசம் தாண்டா ரொம்ப தண்ணியா வச்சுக்கிறாங்க. எப்படி பார்த்தாலும் ஒரு கேன் தண்ணியை அப்படியே ஊற்றிருப்பாங்க போல. ரசம் உனக்கு தண்ணியா போச்சு. ஊறப்பட்ட தண்ணியில அப்படி ஆத்தனா வெறும் தண்ணியா தான் போகுது. கறிவேப்பிலை கூட உரி போடுவாங்க, கொத்தமல்லி கிள்ளி போடுவாங்க. சரி, கறிவேப்பிலை கலகலையா போட்டு வச்சுக்கிறாங்க, கொத்தமல்லி நான் வேறு வேற போட்டு வச்சுக்கிறாங்க. எப்படி நான் பேஞ்சு தோன்றதா குடிக்கத்தானா பிசைந்து ரசம் உங்க வீட்டுல எப்படி வைப்பாங்க? எங்க வீட்டுல கட்டி கட்டியா வைப்பாங்க. எப்படி சாப்பிடுறது? சுத்தி நறுங்க அடவாங்க. அது ரசம் இல்ல, ஓத்தா சிவகாமி வைக்கிற விஷம் அது. அதை விடு. ஆமா, நான் வந்தேன் பின்னால நீ வந்த. ஆமா, நம்ம பின்னாடி ஒரு ஆள் வந்தாரு, வயிற்று போட்டு எங்கிறாரு. எங்கதான் சிஷ்யா கொஞ்சம் ஏந்துறா, கொஞ்சம் ஏந்துறேன். ஒரு நாட்டுடைய முதுகெலும்பு எப்படியாப்பட்ட எப்படி சிங்க ஒரு அவரு போய் மாபர சபையில லூசுன்ற நிரூபிக்க முடியுமா? சாட்சி நிரூபிக்க முடியுமா? இப்ப நிரூபிடா, இப்ப நிரூபிடா. பையில வச்சுட்டு ஒரு கோட்டரி பேர் தரணும். சத்தியமா சத்தியமா. எங்க ஊர்ல அண்ணன் தம்பி 2 பேர் இருக்கிறான். சரி, பெரியவன் பேரு நீலூசு. சரி, சின்னவன் பேரு நாலூசு. சரி, இதுல என்னப்பா குற்றம்? பெரியவன் பேரு நீலூசு. பெரியவன் பேரு நீலூசு, சின்னவன் பேரு நாலூசு. சரி, அதுல பெரியவன் நீலூசு கடைக்கு போட்டான். சரி, வீட்டுல இருக்கிறாரு நாலூசு. அவள்தான்
எங்கஞ்சா வரீங்களா உனக்கு உன் சார்பில் உன்னை எவ்வளோ ஒரு திறமைசாலின்னு சொல்லிட்டு நான் வேற அப்புறம் கேட்ட கோபம் வந்து எனக்கு என்னவோ சரி ஏதோ எப்படியா இருந்தாலும் ஒரு எதையும் அதிதீர பாண்டியனுக்கு நிகரானவர் ஆச்சு அப்படி நான் எவ்வளவு பெருமையா நினைச்ச காட்சி நீ லூஸ் ஆயிட்டுக்கிற பத்தி அவன் கேட்ட கேள்விக்கு பதில் கேள்விக்கு பதில் ரெண்டு பேரு நான் லூசு நீ லூசுன்னு சொன்னானே பெரியவன் நீ லூசு கடைக்கு போட்டான் சின்னவன் வீட்டுல வேற யாருன்னு அவன் கேட்டான் வீட்டுல இருக்கிறவன் லூசுன்னு சொல்லிட்டு போ நான் லூசு எல்லாத்தையும் நாம தான் உருவாக்குறோம் வீடு இன்று நம்ம இங்க வந்தோம் ஆலயத்திற்கு வந்திருக்கிறோம் இன்று வெள்ளிக்கிழமை நாளை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பெண்கள் கூடிய இடம் ஒயின் ஷாப்பு குலக்கரை வெள்ளிக்கிழமை அதிகமா பெண்கள் வருவாங்கடா ஆலயத்தை நாடி இந்த வெள்ளிக்கிழமை தேடி போனாதான் நமக்கு ஏற்ற பெண்ணு கிடைப்பா உண்மைதான் வாரங்கள் தோறும் நீங்க கண்ணால் கண்டு கையால் அணைக்க முடியாது அந்த பெண்ணு இன்னைக்கு வருவா கூடாது நீ ஒருவரா இருக்கும் போதுதான் தப்பிச்சு போயிட்டா இன்னைக்கு நம்ம 3 பேரு பலசாலிங்க நீ வேற பலசாலியா இருந்தாலும் ஒரு பெரிய தூணவும் கூட அனுப்புறேன் நானு அந்த தூணை தான் தேடி